ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மீண்டுமாக இந்த வேத படிப்புக்கு நேராக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் செபித்து இதை ஆரம்பிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல நாடு நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வசனங்களை படிக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிறதான இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறதான இந்த பாடங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவஜனங்களே, நாம் கடந்த வாரத்திலே ஆதியாகமம் 34 ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். யாக்கோபுடையதான மகள் தீனாளுக்கு நேர்ந்ததான அந்த துயரமான சம்பவங்களையும் அந்த சூழ்நிலைகளை எப்படி யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் கையாண்டார்கள் என்கிறதான காரியத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். இப்போது அப்படிப்பட்டதான ஒரு துயரமான ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபு சென்று கொண்டிருக்கிறதான போது தேவன் மறுபடியுமாக யாக்கோபிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்னவென்று சொன்னால், வசனம் 1-4 வரையிலும் 35வது அதிகாரம் கற்றுக் கொடுக்கிறது. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கார்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். யாக்கோபுக்கு மறுபடியுமாக தேவ அழைப்பு வருகிறது. அது என்ன அழைப்பு என்று சொன்னால், நீ உன்னுடைய குடும்பத்தை எல்லாம் அழைத்து கொண்டு மறுபடியுமாக பெத்தேலுக்கு போ என்கிறதான ஒரு அழைப்பு, ஒரு சத்தம். இப்போது யாக்கோபு பெத்தேலுக்கு போகும்படியாக தன்னையும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளதான எல்லாரையுமே அவர் ஆயத்தப்படுத்துகிறதை பார்க்க முடியும். எதற்காக தேவன் போக சொல்லுகிறார் என்றால், அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிடும்படியாக தேவன் அவனிடத்திலே சொல்லுகிறார். இப்போது இதை கேட்ட மாத்திரத்திலே யாக்கோபு தன்னுடைய மனைவிகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் கடந்து வந்து 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். வசனம் 2, உங்களிடத்தில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் விலக்கி போடுங்கள், உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் இப்போது பெத்தேலுக்கு போகிறோம் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இப்போது இவர்கள் பெத்தேலுக்கு போகும்படியாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறதான போது தன்னுடைய வீட்டில் இருந்ததான அனைவரிடத்திலும் இருந்ததான அந்நிய தெய்வர்களும் அவர்களை சார்ந்ததான எல்லா பொருட்களையும் யாக்கோபிடத்திலே கொடுக்கிறார்கள். யாக்கோபு அதை என்ன செய்தார் என்றால், அதே சீகேம் ஊர் அருகே இருக்கிறதான ஒரு கார்வாலி மரத்தின் கீழே அங்கே தோண்டி புதைத்து எல்லாவற்றையுமே அவன் வைக்கிறவனாக காணப்படுகிறான். எதற்காக தேவன் யாக்கோபை மறுபடியுமாக பெத்தேலுக்கு செல்லும்படியாக அழைக்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை தன்னுடைய மகளுக்கு நேர்ந்ததான அந்த துயரமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதபடிக்கு ஒருவேளை துக்கம் கொண்டாடி கொண்டிருப்பான். எனவே தேவனோடு கூட இணைந்திருக்கிறதான அந்த அனுபவம் துண்டிக்கப்பட்டிருக்கும். தேவன் இப்போது யாக்கோபை மறுபடியுமாக பெத்தேலுக்கு வர சொல்லுகிறார். இந்த பெத்தேல் என்கிறதான ஸ்தலம் எப்படி உண்டாயிற்று என்று சொன்னால், ஏற்கனவே நாம் கடந்த அதிகாரங்களிலே பார்த்தோம். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய மாமனார் வீட்டிற்கு ஓடி போகும்போது ராத்திரியிலே ஒரு பகுதியில் அவன் தங்குகிறான். அங்கே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார், தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். எனவே தேவன் பாதுகாத்தது நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லி தேவனோடு கூட அவனுக்கு ஏற்பட்டதான அந்த ஒரு இடைப்படுதல் போராட்டத்தின் காரணமாக அவன் இந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறான்.
இப்போது மறுபடியுமாக யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவனுடையதான தொடுதல் தேவைப்படுகிறது. தேவனோடு கூட இடைப்படுகிறதான ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது. எனவே தேவன் யாக்கோபுக்கு மறுபடி சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு கடந்து செல் என்று சொல்லி. அதற்கு அப்புறமாக யாக்கோபு செய்ததான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய வீட்டார் அனைவரிடம் இருக்கிறதான எல்லா விதமான விக்கிரகங்களையும் அவன் தூர தள்ளும்படியாக அவன் கேட்டுக்கொள்கிறான். அருமையான தேவஜனங்களே, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான விக்கிரகம் சார்ந்ததான காரியங்கள் என்னென்ன? ஒருவேளை விக்கிரகங்கள் நம்முடைய வீடுகளிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, என்ன காரியத்தை நாம் அதிகமாக நேசிக்கிறோமோ, எந்த காரியம் நம்மை தேவனுடைய அன்பை விட்டும் தேவனுடைய இணைப்பிலிருந்தும் துண்டிக்க வைக்கிறதோ, அவைகள் உண்மையாகவே விக்கிரகங்களாக காணப்படுகிறது. ஒருவேளை அது பெருமைகளாக இருக்கலாம், ஒருவேளை பொருட்கள் சார்ந்ததான அனுபவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ சோசியல் மீடியாவுக்கோ அல்லது ஏதோ ஒரு விதமான காரியத்துக்கு மிகவும் நாம் அடிபட்டு இருக்கலாம், அல்லது கசப்புகள், வெறுப்புகள், காயங்கள் என்று சொல்லி நம்முடைய உறவுகளிலே காணப்படலாம், அல்லது தேவனுக்கு பயப்படாமல் மனிதர்களுக்கு பயந்து மனிதர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதான காரியங்களாக இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஏதாவது விக்கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த யாக்கோபின் குடும்பத்தை போல எல்லாவற்றையுமே நாம் புதைத்து மாற்றி வைத்துவிட்டு தேவனை நோக்கி நாம் கடந்து வர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. வசனம் 5-12 வரையிலும் பார்க்கிறதான போது தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடையதான அந்த வாக்குத்தத்தத்தின் உறுதிப்பாடையும் மறுபடியுமாக நாம் இதிலே பார்க்க முடியும். வசனம் 5 சொல்லுகிறது, பின்பு பிரயாணம் பண்ணி புறப்பட்டார்கள். இவர்கள் யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். வசனம் 7, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். பாருங்கள், இவர்கள் புறப்படுகிறார்கள், பெத்தேலுக்கு கடந்து செல்லுகிறார்கள். அங்கு கடந்து சென்ற மாத்திரத்திலே முதலாவது யாக்கோபு செய்ததான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி அங்கு தேவனை தொழுது கொள்ளுகிறவனாக இருக்கிறான். தேவனை ஆராதிக்கிறதான ஒரு மனிதனாக இந்த யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆராதனைக்கு என்னென்ன விதமான காரியங்கள் தடையாக இருக்கிறது? ஒருவேளை ஏதாவது சூழ்நிலைகள் தடையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த பெத்தேலுக்கு நாம் மறுபடியுமாக கடந்து வர வேண்டியது அவசியம். பெத்தேல் என்று சொல்லும்போது தேவனுடைய வீடு என்று அர்த்தம். ஏல் பெத்தேல் என்று சொல்லும்போது பெத்தேலின் தேவன் என்று அதனுடைய அர்த்தமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 9 பார்க்கும்போது தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து அவனுடைய பெயரை மறுபடியுமாக மாற்றுகிறார். ஏற்கனவே யாப்போக்கு என்கிறதான ஆற்றங்கரையிலே யாக்கோபு தேவனோடு போராடி மேற்கொண்டதான சமயத்திலே இந்த யாக்கோபுடையதான பெயரை தேவன் இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். மறுபடியும் இப்போது தேவன் யாக்கோபுடைய பெயரை மாற்றுகிறார். என்னவென்று சொன்னால் வசனம் 10, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்தபோது தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்கள் உன் சந்நிதியிலிருந்து பிறப்பார்கள், நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். தேவன் யாக்கோபோடு கூட பேசுகிறார், யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபுடைய பெயரை மறுபடியுமாக மாற்றுகிறார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆணையிட்டு கொடுத்ததான் அந்த வாக்கு தத்தத்தை மறுபடியுமாக யாக்கோபுக்கு உறுதிப்படுத்துகிறதை நாம் இதில் பார்க்க முடியும். தேவன் உங்களுக்கு ஒரு புதிய பெயரை அளிக்கிறதான போது பழைய பெயரின் கீழ் வாழ்ந்து கொண்டு இருக்கவே கூடாது. தேவன் நமக்கு புதிய பெயரை கொடுத்திருக்கிறார், புதிய அனுபவத்தை கொடுத்திருக்கிறார், புதிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், புதிய வரங்களை கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே நமக்குள்ளதாக நாம் வைத்து அப்படியே அடக்கி விட்டு
மறுபடியுமாக உலக போக்கிலே வாழாத படிக்கு தேவனுடையதான அந்த அழைத்த அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காக ஓட வேண்டியது அவசியம். நமக்கு இருக்கிறது அந்த பழைய பேரின் கீழ் என்னென்ன விதமான பெயர்கள் காணப்பட்டதோ, என்னென்ன விதமான அடிமைத்தனம் காணப்பட்டதோ, அவைகள் எல்லாவற்றையுமே விட்டு தேவன் கொடுத்த அந்த புதிய அனுபவத்தில் ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் அவருக்குள்ளதாக நாம் இணைந்து இருக்க வேண்டியது அவசியம். யாக்கோபுடையதான கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பையும் சமாதானத்தையும் கொண்டு வந்ததாக இருக்கிறது. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு பெத்தேலுக்கு கடந்து வருகிறார். பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறார். தேவன் மறுபடியுமாக யாக்கோபோடு கூட இடைப்பட்டு யாக்கோபுக்கு தேவன் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் அவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் 16 29 கடைசி வசனம் வரையிலும் பார்க்கும்போது யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படுகிறார். ஆனாலும் துயரங்களை அவர் சந்திக்கிறதை பார்க்க முடியும். வசனம் 14 பார்க்கும்போது அவர்கள் இப்போது பெத்தலிருந்து எப்ராத்தாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கடந்து வருகிறார்கள். கடந்து வருகிறதான போது ராகேல் பிள்ளை பெறுகிறாள். அந்த பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. எனவே அவளுடைய மருத்துவச்சி அதை பார்த்து உனக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது என்று ராகேல் இடத்தில் சொல்லுகிறாள். ராகேல் அவள் கடும் வேதனையிலும் மரண அவஸ்தையிலும் காணப்படுகிற நிலையிலே அவனுக்கு பெனானி என்று பெயரிடுகிறாள். ஆனால் அவனுடைய தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேல் அந்த குழந்தைக்கு இட்ட பெயர் பெனானி என்று. பெனானி என்பதன் அர்த்தம் துயரத்தின் மகன். ஆனால் யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் என்று பெயரை வைத்திருக்கிறார். பென்யமீன் என்பதனுடைய அர்த்தம் எனது வலது பாரிசத்தின் மகன், எனது வலது பக்கத்தின் மகன் என்று அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. யாக்கோபு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வருகிறார். தேவன் யாக்கோபுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறார். தேவன் வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்துகிறார். யாக்கோபுக்கு மிகவும் பிரியமான தன்னுடைய மனைவியாகிய ராகேல் மறுபடியும் பிள்ளை பிரசவிக்கிறதான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவள் மரித்து செல்லுகிறதான ஒரு அனுபவம் காணப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனிதன்தான், ஆனாலும் துயரத்தை அவன் கண்டு கொள்ளுகிறதை பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளலாம் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியும் போது வேதனை மாறாமலும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் எப்போது உங்களோடு கூட இருக்கிறதாக இருக்கும். ஐயோ, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேன், தேவனை பின்பற்றி இருக்கிறேன், தேவனுடையதான சத்தத்தை கேட்டு அவருக்காகவே நான் வாழுகிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான வியாதி மாறவில்லை, பலவீனம் மாறவில்லை, பாடுகள் மாறவில்லை, உபத்திரவங்கள் மாறவில்லை என்கிறதான ஏகப்பட்ட கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு கீழ்ப்படுகிறோம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த துயரமான சம்பவம் நடைபெறாது என்று அதனுடைய அர்த்தம் கிடையாது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பை கொடுக்கிறவர், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். வசனம் 23 பார்க்கும்போது யாக்கோபுடையதான குமாரர்கள் அத்தனை பேருடைய பெயரையுமே நாம் அதிலே பார்க்க முடியும். வசனம் 23 யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். இவர்களுடையதான பயணத்திலே யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேவுக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுமுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்து பிராணன் போய் மரித்து தன் தினத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரனாகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். யாக்கோபு தன்னுடைய தகப்பனை பார்க்கும் வண்ணமாக கடந்து வருகிறான். அதற்கு அப்புறமாக ஒருவேளை கொஞ்ச நாட்களிலே ஈசாக்கு மரித்து போகிறான். இந்த யாக்கோபும் ஏசாவும் ஈசாக்கை அவர்கள் அடக்கம் பண்ணுகிறார்கள். நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்ன? பெத்தேலுக்கு நாம் மறுபடியும் கடந்து வர வேண்டியது அவசியம்.
ஒருவேளை தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி சென்றிருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உடைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் நாம் அவரிடத்திலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறவராக இருக்கிறார். யாராலும் மீண்டும் பழையதை கிளப்பி ஒரு புதிய துவக்கத்தை செய்ய முடியாது. ஆனால் நாம் இப்போது இருக்கிறதான இடத்திலே இருந்து தொடங்கி ஒரு புதிய முடிவை நாம் உருவாக்கலாம் என்று சொல்லி. ஆம், ஒருவேளை கடந்த கால வாழ்க்கை எப்படியெல்லாமோ இருந்திருக்கலாம். அங்கு கடந்து சென்று ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குறது அல்ல, இருக்கிற இடத்திலிருந்து நாம் மீண்டும் வந்து ஒரு புதிய முடிவை நிச்சயமாகவே நம்மால் கொடுக்க முடியும். எனவே மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். தேவையில்லாத எல்லா விதமான விக்கிரகங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அகற்ற வேண்டியதும் மிகவும் அவசியம். எல்லாவற்றையுமே அகற்றி அவரிடத்திலே அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டியது அவசியம். உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க தேவன் உங்கள் கடந்த காலத்தை கருத்தில் எடுத்துக் கொள்ளுகிறது இல்லை. ஒருவேளை கடந்த காலம் மிகவும் பொல்லாங்கானதாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அதை கணக்கில் கொள்ளுகிறது இல்லை. மாறாக உங்களுடையதான எதிர்காலத்தை நீங்கள் எப்படி அவருக்குள்ளதாக காணப்படுகிறீர்கள் என்கிறதை அவர் பார்க்கிறார். எனவே அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வர வேண்டும். கீழ்ப்படிதலோடு கூட அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டியது அவசியம். யாக்கோபு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பெத்தேலு கடந்து வந்து பலிபீடத்தை கட்டி தேவனை ஆராதிக்கிறதான ஒரு மனிதராக அவர் காணப்பட்டார். எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை ஆராதிக்க வேண்டும். பெத்தேல் என்று சொல்லுகிறது ஒரு வரைபடத்தில் உள்ளதான ஒரு இடம் மட்டுமல்ல, அது உங்கள் ஆத்துமாவின் ஒரு இடமாக இருக்கும். நீங்கள் யார், யாருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவு கூற வைக்கிறதான ஒரு இடமானதாக காணப்படுகிறது. எனவே அவரை ஆராதிக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதிக்கும் போது அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த பாதுகாப்பிலே வேதனையின் மத்தியிலும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறவராக காணப்படுகிறார். உங்களுடையதான வேதனையின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் எப்படி தேவனுடைய சமாதானத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள்? நாம் பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவர் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. பாடுகள் வழியாக கடந்து செல்லும் போது தேவனை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. வேதனைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது ஒரு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான துயரங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அதன் மத்தியிலும் அவர் ஆசீர்வாதத்தையும் புதிய ஆரம்பத்தையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் அவர் கொடுக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் செய்த எந்த தவறையும் விட தேவனுடைய கிருபை மிகவும் பெரிதானதாக காணப்படுகிறது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். நாம் திரும்பி நம்முடைய ஆதி அன்பிற்கு நேராக கடந்து வர வேண்டியது அவசியம். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியாதான கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்தவராக இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய சமூகத்தில் கடந்து வருகிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அந்த ஆதி அன்பிலே கடந்து வராததற்கு தடை பண்ணுகிறதான காரியங்கள் என்னென்ன? ஒருவேளை எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதை எல்லாமே மாற்றி வைத்துவிட்டு அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் மிகவும் வாஞ்சி உள்ளவனாக இருக்கிறான். எல்லா நிலையிலும் தேவனை ஆராதிக்கிறான். எல்லா சூழ்நிலைகளும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வருகிறான். ஆனால் ஏதோ ஒரு சில விதமான சூழ்நிலையின் காரணமாக அவன் வள்ளி விலகி செல்லுகிறதான ஒரு அனுபவம் வருகிறது. அப்படிப்பட்டதான அனுபவம் வருகிறதான போது தேவன் அவனை புறம்பே தள்ளுகிறதில்லை. அவன் தேவனுடைய சமூகத்திலே வரும்படியாக மறுபடியுமாக பெத்தேலுக்கு கடந்து வருகிறதான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்டு அவர் கடந்து வருகிறதான போது தேவன் அவனை நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, தன்னுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் அவனை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிறதான யாராவது காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அவருடைய சமூகத்தில் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு திட நம்பிக்கையும் பலனையும் அவர் கொடுப்பாராக. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை தேவனை விட்டு அப்படியே விலகுகிறதான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அவரது சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன், உம்மை தேட ஆரம்பிக்கிறேன், உமக்கு கீழ்ப்படி ஆரம்பிக்கிறேன், உம்மை ஆராதிக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, கற்றுக் கொடுத்ததான வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூட இணைந்து இருக்கிறதற்கு உதவி செய்வீராக.
இணைந்து கொண்டதான கலந்து கொண்டதான ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவ பிரசன்னம் சமாதானம் கூட இருக்கட்டும். ஜெபத்தை கடவுள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.